ஸோ ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது டைலாகில் ஒரு 10 டைலாக்ஸ் வந்து இருக்குது. See the first one, will you please show me your ticket? டிக்கெட் பரிசோதகர் கேட்குறாங்க, உன்னுடைய டிக்கெட்டை காண்பி. will you please show me your ticket? அதுக்கு அந்த பேசஞ்சர் சொல்கிறப்பல I am sorry I don't have the one. டிக்கெட் அவர் வாங்கலை. ஸோ I am sorry I don't have the one. will you please show me your ticket? I am sorry I don't have the one. Second one, I want to meet the managing director. நீ ஒரு ஆஃபீஸ் போகிற, அவங்க ஹையர் அத்தாரிட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம என்ன கேட்போம்? I want to see the manager. I want to see the managing director அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வேணும் இல்லையா? அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ do you have the appointment? do you have the appointment? இதில் பார்த்தீங்கன்னா do அப்படின்னு சொல்லி தான் எழுதணும். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ தற்போது கேட்கப்படும் பொழுது do அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் did அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ do you have the appointment? தேர்ட் ஒன், உனக்கு என்ன வயது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன கேட்போம்? how old are you? how old are you? I am 15 years old. எனக்கு 15 வயது ஆகிறது. ஐ வரப்போ அதை தொடர்ந்து என்ன வரும்? am அப்படின்னு சொல்லி வரும். I am 15 years old. ஃபோர்த் ஒன், why are you late today? இன்றைக்கு ஏன் லேட்டாக வந்தாய்? ஒய்க்கு அப்புறம் இங்கே யூ வரப்போ இந்த இடத்துல ஆர் தான் வரும். ஈஸ்னெல்லாம் வரக்கூடாது, அது வந்து ராங். ஸோ why are you late today? I went to hospital with my mother. எங்கள் அம்மாவோட நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அப்போ வித் அப்படிங்கிறப்போ உடன் அப்படின்னு சொல்லி வரும். ஐ வென்ட் டு பாஸ்ட் டென்ஸ். ஐ வென்ட் டு ஹாஸ்பிட்டல் வித் மை மதர் அப்படின்னு சொல்லி வரும். ஒரு டாக்டர், ஒரு பேஷண்ட். டாக்டர், ஐ ஹாவ் ஃபீவர் அண்ட் சோர் த்ரோட். சோர் த்ரோட்னா தொண்டை வலி. எனக்கு ஃபீவராக இருக்குது, தொண்டை வலியாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்க? லெட் மீ செக்அப். ஓ, யூ ஹாவ் எ டெம்பரேச்சர் ஆஃப் 101 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ 101 டிகிரி ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் இருக்குது. டெம்பரேச்சர் அப்படின்னா இந்த உடல் சூடு அப்படின்னது அர்த்தம். வை டிட் யூ கிவ் மணி டு த பெக்கர்? எதுக்காக அந்த பெக்கருக்கு வந்து நீ பணம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி மதரோ ஃபாதரோ கேட்குறாங்க. அப்போது ஹீ இஸ் ஆன்சரிங், ஹீ சீம்டு ஸோ பிட்டிஃபுல். பிட்டிஃபுல்னால் ரொம்ப ரொம்ப பிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப இரக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிட்டிஃபுல் அண்ட் சார்மிங். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பிட்டிஃபுல்லாகவும் சார்மிங்காகவும் இருக்கா. சார்மிங்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக அழகானது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஹீ சீம்டு ஸோ பிட்டிஃபுல் அண்ட் சார்மிங். வை டிட் யூ கிவ் த மணி? இந்த டிட் அப்படிங்கிறது என்ன வரும்? பாஸ்ட் டென்ஸில் வரும். அவன் ஏற்கனவே பணம் வந்து பெக்கருக்கு. பெக்கர்னா யார்? பிச்சைக்காரர். அப்போ பெக்கருக்கு பணம் கொடுத்துட்டான். அப்போ பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறப்போ டிட். வி see the next one. The kettle is so hot, don't touch it. மதர் சொல்கிறாங்க, கெட்டில் வந்து ரொம்ப, கெட்டிலுங்கிறது என்ன? நம்ம அந்த ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா, அது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, டச் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ த கெட்டில் இஸ் ஸோ ஹாட், டோன்ட் டச் இட். அதை தொடாதே. ஸோ ஹாட்னா அதிகப்படியான சூடாக உள்ளது. ஐ வில் டேக் கேர் ஆஃப், ஐ வில் யூஸ் த கிளாத் டு ஹேண்டில் இட் மம்மி. டாட்டர் சொல்கிறாங்க, ஐ வில் டேக் கேர் ஆஃப், நான் கேர் எடுத்துக்குவேன். ஐ வில் யூஸ் த கிளாத் டு ஹேண்டில் இட். நான் வந்து கிளாத் யூஸ் பண்ணி தான் அதை நான் வெளியில் எடுப்பேன். ஹேண்டில்னால் எடுத்தல் அப்படின்னு சொல்லி. டாக்டர், பேஷண்ட் சொல்கிறாங்க, டாக்டர், ஐ ஹாவ் ஹேட் திஸ் ரேஷ் ஆன் மை ஸ்கின் ஓவர் ஏ வீக். என்னுடைய ஸ்கின்னில் ரொம்ப ரேஷிங் அதிகமாக இருக்குது, ஒரு வாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹாவ் ஹேட் ஏன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஐ ஹேடு திஸ் ரேஷ் அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தம். அதோடு முடிஞ்சது. இப்போ தற்போது இல்லை. பட்டு எனக்கு ஒரு வாரமாக உள்ளது, இன்னும் ப்ரெசண்ட்டு தான், இன்னும் இருக்குது அப்படிங்கிறப்போ யூ ஆர் ரைட்டிங் ஐ ஹாவ் ஹேட். ஸோ அந்த ஹேவுக்கு அதுதான். ஸோ இது வந்து V3. ஸோ ஐ ஹாவ் ஹேட்.
ஸோ had V3 இங்கே என்ன வரும் have then had இது had V1 past tense V2 then past participle you are using V3. So don't worry, let me look at it. நான் அதை பார்க்குறேன்னு சொல்கிறேன். Next one, do you know where Venus shopping center is? Venus shopping center எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி நீ கேட்குற. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? இட் இஸ் நியர் த டவுன் ஹால் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ யூ ப்ரெசன்ட் ஃபார்ம் இப்போ நீ கேட்குற கொஸ்டின் அப்போ டிட் யூ நோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஸோ டிட் யூ நோ அப்படின்னு சொன்னோம்னா ராங். கரெக்ட் ஃபார்ம் இஸ் டூ யூ நோ. தென் வேர் அப்படிங்கிறது அந்த இடத்தை குறிக்கிறது. எந்த இடம்? வீனஸ் ஷாப்பிங் சென்டர். ஸோ டூ ப்ளஸ் யூங்கிறது சப்ஜெக்ட், இது மெயின் வெர்ப். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு கொஸ்டினில் இந்த டூக்கும் நோக்கும் இடையில வரணும். இந்த மெயின் வேர்புக்கும் இந்த ஹெல்பிங் வேர்புக்கு இடையில வந்ததாக யூ ஆர் ஃபார்மிங் த கொஸ்டின். ஸோ டூ யூ நோ வேர் வீனஸ் ஷாப்பிங் சென்டர் இஸ்? இட் இஸ் நியர் த டவுன் ஹால். ஐ வுட் லைக் டு சென்ட் ஏ மணி ஆர்டர். யூ ஆர் கோயிங் டு போஸ்ட் ஆஃபீஸ். மணி ஆர்டர் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ என்ன எழுதணும்? வாட் யூ ஆர் சேயிங்? ஐ வுட் லைக் டு, நான் விரும்புகிறேன், மணி ஆர்டர் அனுப்ப விரும்புகிறேன். ஐ வில் லைக் டு சென்ட் ஏ மணி ஆர்டருங்கிறது ராங். ஐ வுட் லைக் டு சென்ட் ஏ மணி ஆர்டர் ஃபார்ம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஹியர் இஸ் த ஃபார்ம். இங்கே ஃபார்ம் இருக்குது. யூ ஃபில் த டீட்டெயில்ஸ்.